இப்ப இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணணும்ன்ற விளக்கம் நீங்க குடுக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் குடுத்தது நிஜமாவே உண்மை அப்டின்னா, அந்த கம்ப்ளைண்டோட கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சொல்ற மாரி. இல்ல அது வந்து ஜஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனோட கம்ப்ளைண்ட் நிக்குதா? இல்ல கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கான்னு பார்க்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டின் பேர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டது? இல்ல எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலையா? நீங்க உங்ககிட்ட இன்னொன்னு சொல்ற ப்ராப்பர் எவிடன்ஸ் பிரிலிமினரி எவிடன்சஸ் அந்த இடத்துல வேணும். ஏன்னா அந்த சாட் இது எல்லாமே புரியுது. அதை தாண்டி இன்னொன்று இதில் பெருசாக பேசப்படுற விஷயம் என்னன்னா MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு தானே நீங்கள் வந்தீங்கன்றது நோட்டீஸ்லேயே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்குள்ள என்னென்ன மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அந்த அக்ரிமெண்ட் படிச்சா நமக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா அதுவும் இது வரைக்கும் வெளில வரல. என்ன மாதிரி MOU போட்டிருக்காங்க, அமௌண்ட் பேஸ் எப்போ கொடுக்குறன்றதுக்கு போட்டிருக்காங்களா, இல்லை என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் விஷ்ணு அண்ட் பாதிக்கப்பட்ட மக்கள், அது என்ன ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் நமக்கு இங்கே வெளியே வரணும். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் தாராளமாக they can approach court. அதாவது டைரக்ஷன் பெட்டிஷன் போகலாம். போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கு, ஓகே, அப்படி இருக்கும்போது இதன் பேரில் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்ற ஒரு விஷயம் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே வந்து இவங்க ரிஸ்ட்ரைனிங் ஆர்டருக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் April 30 வரைக்கும் செக்கை நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. April 30 மேபி நிஜமாவே, ஏன்னா இப்போ லீகல் நோட்டீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ April 30 வரைக்கும் நிஜமாவே எடுத்த டைமா இல்லை அதுக்கப்புறம் அவங்க இதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா செக் வந்து அவுடேட்டட் செக் ஆகிடும். இங்கே இருக்கும் போதே நம்ம பண்ணணும் இல்லையா. ஏன்னா இப்போ டேட் வந்து ஸ்பெசிஃபைடாக கொடுத்தோன்னா அந்த டேட் வரைக்கும் தான் அது வேலிட். ஓகே, அவுடேட்டட் ஆகிடும் அந்த இடத்துல. அப்படி ஆகும்போது இவங்க இந்த பக்கம் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் அவங்க அதுக்கு வெளியே வரணும் தைரியமா.